ஹலோ, உங்கள் டிஎன் சார் பேசுகிறேன். இப்போ சினிமாவில் நடித்த புகழை விட இந்த சாப்பாட்டு புகழ் வந்து ரொம்ப மக்களை ரீச் ஆகிருக்கு. குறிப்பாக பெண்கள் வந்து ரீச் ஆகிருக்காங்க. இவங்க என்னுடைய தீவிர ரசிகை. இவங்க வந்து சமைக்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு சமைக்க கூப்பிட்றாங்க. சார், எங்கள் ஹஸ்பண்ட் தான் அதுக்கு காரணம். அவர் தான் மோட்டிவேட்டர். அவர் தான் என்னை பார்த்துட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்து சாப்பிட்ட வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கூப்பிடுங்கன்னு சொன்னார். பட் கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கிறதுனால ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன். அதனால் ஷூட்டிங்கில் எனக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் ஷூட்டிங் அவங்க பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பாடு நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சமைக்கிற வீடியோலாம் நான் வீட்டிலேருந்து சமைச்சு போடுறேன். இப்போ பப்ளிக்காக சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள். ஹாய், ஹலோ, என் பேர் சரண்யா. நான் சரண்யா மேடம் யூடியூப் சேனல் நானும் வச்சுருக்கேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் நேம் வந்து சரோ16. சாரை பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷம். என்னோட நேம் ஜெயபாரதி. நான் சரண்யாவோட பக்கத்து வீட்டு பொண்ணு, அவங்களோட தங்கச்சி. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஹாப்பி என்னன்னா 2 பேரும் நான் சொன்னேன். சும்மா இன்டர்வியூ எடுக்க வரும்போது இன்டர்வியூ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது மக்களுக்காக டிஃப்ரெண்ட் டிஷ்ஷு நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணி வீடியோ போட்டுருங்க. அந்த டிஷ் எடுத்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சா அவங்களுக்கும் ஷூட்டிங்கை பார்த்ததுக்கு ஹாப்பியாக இருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்துட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ வாங்க சாப்பிட போகலாம். அந்த வேலையை தூக்குங்க சொன்னாங்க. ஓடி ஓஹோ, ரைஸ், லெமன் ரைஸ். எப்போதுமே ரைஸ் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அவங்க கேட்டாங்க, சார் ரைஸ் எடுத்துகிட்டு விட்டுமாட்டாங்க. நான் சொன்னேன், ரைஸ் வேண்டாம், லெமன் ரைஸ், தேங்காய் ரைஸ், மாங்காய் ரைஸ், புளியோதரை, நம்ம பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாம் மக்களுக்கு மறுபடியும் சொன்னாங்க. ஒரு வாலி எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை நான், டைரக்டர், கேமராமேன் எல்லாம் டீமாக சாப்பிட போகிறோம். அதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. அதை வந்து நான் நல்லா சொல்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுங்க மேடம், எடுங்க. சும்மா ஒரு கரண்டி வைங்க, அவ்வளோதான், போதும். அடுத்து சாப்பாடு வச்சு அடுத்து என்ன சொல்லுங்க. இது என்ன மேடம்? கதம்ப சாம்பார். ஓ, கதம்ப சாம்பார். கதம்ப சாம்பார்னா காட்டுங்க. வெரி குட். நல்லா க்ளோஸ் வைங்க. அங்கே காட்டுங்க, இது அங்கே காட்டுங்க. நல்ல க்ளோஸாக காட்டுங்க. அப்படி கதம்ப சாம்பார். இதில் என்னென்ன காய்கறிகள் மேடம் போட்டுருக்கீங்க? முருங்கைக்காய், வெண்டைக்காய், மாங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய். தரைக்கு மேலே விளைகிற காய்கறிகளை செலக்ட் பண்ணி நான் சொன்னேன். ஏன்னா தரைக்கு கீழே விளைகிற காய்கறிகளை விட தரைக்கு மேலே கட்டாயிடுச்சு மறுபடியும் ஆனாம்மா ஒன்று பாடம் பண்ணிங்களா. ஸோ அடுத்து தரைமேல் விளைகிற காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், சுண்டைக்காய். கோயம்பேடு மார்க்கெட்டில் சுண்டைக்காய் கிடைக்கும், பரவாயில்ல. சுண்டைக்காய் நவபாசன மாதிரி முழு ருசியாக இருக்கும். எடுங்க, கரண்டி கொடுத்துங்க. கண்டிப்பாக. வெண்டைக்காய் காய் மட்டும் போடுங்க. காய் போடுங்க. வெண்டைக்காய், சுண்டைக்காய். இது யார் ஸ்பெஷலிஸ்ட்னா எங்கள் ஒய்ஃபு ஜோதிகா மேடம் தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜோதிகா. மாங்காய் சாம்பார், கதம்ப சாம்பார், மாங்காய். மேடம் நீங்கள் ஒன்று எடுத்துங்க. அங்கே சொன்ன இது எடுங்க. இந்த காய் எடுங்க மேடம். மேடம் நீங்கள் ஒன்று எடுங்க. அடுத்து இது என்ன காய்? மாங்காய். இந்த மாதிரி காய்கறி எவ்வளோ காய்கறி? 1 கிலோ போட்டுருங்க. சரி, காய்கறி பின்னாடி வருது. அடுத்து என்ன? முருங்கைக்காய். அடுத்து சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை. சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை. சங்கரா மீன் ஃபிஷ் ஃப்ரை. ஏன்னா ஒரு சாம்பார்னா சாம்பாருக்கு கூட்டு பொரியல் அப்புறம்
வடை பாயாசம் எல்லாம் வைப்பாங்க. பட் ஒரே ஒரு டிஷ் இருக்குது, சாம்பார் மட்டும் செய்ய சார்னாங்க. தொட்டுக்கிறதுக்கு நான் சுண்டைக்காய் கேட்டேன், சுண்டைக்காய் வறுவல் கிடைக்கல. உடனே ஃபிஷ் வறுவல் பாருங்கள், அருமையான ஃபிஷ். ஆமாம், சாருக்காக ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அன்பால சமைச்சிருக்காங்க. இதை பாருங்க, இதுதான் செங்காரன்னு சொல்லுவாங்க. சங்கரா மீன் வறுவல். இதில் என்னென்ன கலந்துருக்கீங்க மசாலா? இதில் வந்து நல்லெண்ணெய் பொரிச்ச சார் இது. அப்படிங்க காமிங்க. நல்லெண்ணெய் பொரிச்சேன், புளி, தண்ணி, மிளகாய் தூள், சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், அவ்வளோதான் சார். ரிப்பீட் சொல்லுங்க. மிளகாய் தூள், அங்கே சொல்லுங்க. மிளகாய் தூள், அப்புறம் மிளகாய் தூள், மீன் வறுவல் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, லெமன் எக்ஸ்ட்ராக்ட் கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி நல்லா 2 hours நம்ம வந்துட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் நல்லெண்ணெயில் பொரிக்கணுன்றதுக்காக நல்லெண்ணெய் வாங்கி பொரிச்சு கொண்டு வந்த சங்கரா மீன் வறுவல். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பியூட்டி என்னன்னா, லெமன் ரைஸ் வித் சாம்பார், லெமன் ரைஸ் வித் கதம்ப சாம்பார். ஒரு 10 வகையான காய்கறி, ஒன்று காய் போடுங்க மேடம். கொஞ்சம் தெரியுங்க, காய் மட்டும், காய் மட்டும் உட்காந்து போடுங்க. காய் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. காய் நிறைய காய் இருக்கா? வெறுங்காய் எடுக்க முடியல. ஏன்? டைலூட் ஆகிடுச்சு. நல்லா போதும் 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 போதும். சாம்பார் வந்து மணக்கணும். சாப்பிடும்போது ஆமாம், வாயில் உண்மையில் நீர் ஊடணும், மணக்கணும். எங்க வீட்டு முருங்கை சாம்பார் அது ராமனுங்க ஆளுங்க. காமெடிக்காக இப்போ யூடியூப்ல இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். சாம்பார் காய்கறிகளும் சாம்பாரும் இப்படி இருக்கணும். கொத்தமல்லி தொட்டுக்கிறதுக்கு நல்ல எண்ணெயில் பொரித்த ஃப்ரை, கலப்படம் இல்லாத செங்கால மீன். செங்காலன்னா சங்கரா மீன். சில இடத்துல செங்காலா, சில இடத்துல சிவப்பு கண்டமாக. எப்படி சார் இருக்கு? அதான் அறுசுவை. இல்லைம்மா, நல்லா இருக்கு. வீட்டு சமையல் இது என்னென்னா உங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் எம்பவர்மெண்ட், பெண்களுக்கு வந்து சமைச்சு அவங்க எவ்வளோ பெயின் எடுத்ததுனால இப்போ சமைக்க போகிறதே இல்லை. ஆனால் வருமானம் வருது அப்படிங்கிறதுனால தான். இந்த வருமானமே யூடியூப்பில் இல்லைன்னா போடுவீங்களா? யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா வருமானம் வேணும். உங்களுக்காக சமைச்சு எடுத்துன்னு வந்திருக்கோம் சார். எனக்காக ஒரு டைம் கொடுப்பீங்க. நான் வந்து சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, ஒரு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வீடியோ போட்டு உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். சாப்பாடு டைம் இது பேச முடியல. நீங்கள் பேசுங்க. நடிக்க படம் சங்கரா மீன், சங்கரா மீன். இந்த சாம்பாருக்கு கதம்ப சாம்பார் வித் சங்கரா மீன் அவ்வளோ டேஸ்ட். ஒரு வாங்கி ஒரு குண்டாங்க சாப்பிடலாம். பட் இப்போ நான் கொஞ்சம் ஷூட்டிங் இருக்கிறதுனால சாப்பிட்டு ஒன்று தூக்கம் வந்துடும். சாப்பிட்டா தூக்கம் வரணும், அதான் ஒரிஜினல் சாப்பாடு. சொல்லுங்க, உங்களை என்ன படிச்சிருக்கீங்க? உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சொல்றேன். வீடியோ எடுக்கிறாங்க. இல்ல இல்ல நம்ம சொல்றாரு நம்ம. நம்மளது சொல்லாத. நான் ஸ்டார்ட் பண்ணி புதுசா செலக்ட் பண்ணேன். ஒரிஜினலி கலப்படம் இல்லாத ஹோம்லி அன்பான இந்த பெண்கள் சமைச்சது இந்த ஃபிஷ்ஷை சாம்பார் கதம்ப சாம்பாரோட வித்து கதம்ப சாம்பார் வித்து செங்கால மீன் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கும் பிஸ்னஸ் ரீதியாக வீடியோ போடுறது ஒரு 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 வகை. ஆனால் அன்பாக எல்லார் வீட்டுக்கும் வர முடிய சூழ்நிலை இல்லை. அது பொருளாதாரம் இருந்துச்சு, அப்போ சுற்றுனேன். இப்போ பொருளாதாரம் மீடியமாக தான் இருக்குது. மீடியம்னா சர்வைவல் தான் பண்ணுறோம். சினிமாவில் அவ்வளோதான் வரும். அதனால் எல்லாரையும் சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு அந்த ரசிகர்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு சமைச்சு சாப்பிட்றது. ஒரு டைம் அவங்க கொடுப்பாங்க, ஒரு டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எல்லா ரசிகர்களுக்கும் அவங்கள்ட்டே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு டைம் நான் பண்ணணும், ஒரு டைம் அவங்க பண்ணணும். அப்படியே அவங்க யூடியூப் சேனலில் வளர்ந்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு 50,000 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்ற வரலையும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் வகையான வீடியோக்கள், வகையான ஃபுட்டு, பெண்களுடைய குணங்கள், ஆட்டிடியூட் எல்லாமே வீடியோ வாயிலாக ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆட்டிடியூடை வந்து டியூனிங் பண்ணுறாங்க. அவ்வளோதான். சூப்பராக இருக்கா. ரெண்டாவது 2 முடிச்சிட்டோமா? மீன் வந்து 5 மீன் 6 மீன் சாப்பிட்டாச்சு. இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணது நீங்கள் மீனா? எல்லாமே சரண்யா சார். மீன் ஹஸ்பண்ட் முருங்கக்காய் கடிச்சு மென்று சாப்பிடணும். குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் லேட் மேக்கப் தானே, அதனால அவங்களே முடிச்சிட்டாங்க சமையல். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த சேனல் குறுகிய காலத்தில் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நிறைய பேர் நானும் அறிமுகப்படுத்துகிறேன். ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணி உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங், ஷேரிங் அண்ட் பாய்.